தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை கனிகளாலும் வரங்களாலும் வர்த்திப்பார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்ளுவோம்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை இந்நாள் வரைக்கும் தம்முடைய அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் நடத்தி வருகிறார். அவர் வரங்களை பகிர்ந்து அளித்து அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். நமக்கு ஒரு துன்பமும் நேராத வண்ணம் காத்து கொள்கிறார். நம்முடைய கஷ்டங்கள் வனாந்திர பாதைகள் மத்தியில் நமக்கு ஏற்படும் அனைத்து இடர்களையும் நீக்கி தம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் தயவினாலும் நம்மை தாங்கி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவரையே நாம் சார்ந்து கொள்ளுவோம். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து, தேவனே, என்னை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன், என்னை நீர் பயன்படுத்தும், உம்முடைய வரங்களினால் என்னை நிரப்பி ஆசீர்வதியும் என்று அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். தம்முடைய வரங்களினாலே நம்மை போஷித்து வளர்ப்பிப்பார். கிருபையின் தேவன் அவர். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் ஒருவரே, அவரை ஒருவரும் தடுப்பதில்லை. வசனம் சொல்கிறதல்லவா, அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று. நம்முடைய வாழ்விலும் தேவன் யோசனைகள் பெரியவர் என்பதை உணர்ந்தவர்களாக, அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார் என்று, மகா பெரிய தேவனாக இருக்கிறார் என்றும் உணர்ந்தவர்களாக அவரிடம் நம்மை தாழ்த்துவோம். நம்மை தம்முடைய தூய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி இரட்சிப்பை நமக்கு அருளினார். அந்த இரட்சிப்பை நாம் வீணாக்காது அவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நாம் அவருடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்வார். அவர் ஆலோசனையின்படி நடப்போம். அவருடைய சமூகத்தை நாடுவோம், தேடுவோம். அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரில் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். அவரிடம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்வில் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பி நம்மை போஷித்து வளர்ப்பிப்பார். ஆமீன்.